வணக்கம். இன்னைக்கு நடிப்பின் நாயகன் த ஒன் சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளியே வந்திருக்க விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெங்கி அட்லூரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லக்கி பாஸ்கர் போன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை டைரக்ட் பண்ண இவர் ஒரு பைலிங்குவல் மூவியாக தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பேசிக்லி இது வந்து ஒரு தமிழ் படமாக டைரெக்டாக வந்திருந்தாலும் தெலுங்குக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக என்னென்னமோ பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன? ஆல்மோஸ்ட் 40 வயசாக இருக்கிற மிகவும் பெரும் பணக்கார செல்வந்தர் மகனான சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் அதிபராகவும் இருக்கார். அதோடு நிற்காமல் அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயே போயிட்டு ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் வெல்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பேஷன், ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியனாக இருக்கார். இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எலிஜிபிள் பேச்சுலரான 40 வயசு ஆனாலும் எலிஜிபிள் பேச்சுலரான சூர்யா டக்குன்னு வந்து அவங்க அம்மாவோட ரொம்ப நிர்பந்தம் ஏற்படுது. கல்யாணம் பண்ணிக்கோ வழக்கம் போல். அதை வந்து அவரால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தாங்கவே முடியல. சரி, அம்மாவுக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை, ஆனால் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மா நம்ம மேலேயும் ரொம்ப பாசத்தை கொட்டுறாங்க, சொத்து சொகோனி எல்லாமே இருக்குது, ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கார். அப்படி இருக்கப்போ அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துடலாம், அது கல்யாணமாக இருக்க போகிறதில்ல, பட் வேற ஒரு விஷயத்தின் மூலயமா வந்து அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரகேட் மதர், அதாவது வாடகை தாய் மூலயமா ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் போய் பெற்றுக்கிட்டு ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து அம்மா நீ கல்யாணம் தானே கேட்ட, நான் அதுக்கும் மேலே கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடுறாரு. அப்புறம் எதிர்பாராத விதமாக அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த நேரத்தில் தான் வந்து சூர்யாவால் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது. அந்த சரகேட் மதர், வாடகை தாய் வந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் அமெரிக்காவுக்கு திருப்பியும் வாடகை தாயை தேடி போகிறாரு. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து கதை. இந்த அளவுக்கு கதவே சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பேசிக்லி இங்கேருந்து ஆரம்பித்த படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நிற்காம நிறைய இடங்களுக்கு போகிறதுனால நீங்கள் தாராளமாக படத்தை போயிட்டு பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குது. அப்படிங்கிறனால தான் இந்த எக்ஸ்டெண்டட் ஒன்லைனையும் வந்து சொன்னேன். பேசிக்லி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பவே எல்லாருமே வந்து என்ன அது வாரிசு வாடா அடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் வந்து இது ஒரு ஃபேமிலி படம் தான். ஆனால் அந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ஒன்று சொல்லியிருப்பார்ல, ஃபைட் இருக்கே, காமெடி இருக்கே, டான்ஸ் இருக்கே, சென்டிமெண்ட் இருக்கே, லவ் இருக்கே, எல்லாமே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த படத்தில் இருந்துச்சோ இல்லையோ, இந்த படத்தில் நிஜமாவே சொல்கிறோம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் வந்து வெங்கி அட்லூரி போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கதையை டைரக்டர் ட்ரீட் பண்ண விதத்தை பற்றி வந்து பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான வீடு, பணக்கார குடும்பம், நிறைய ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சுந்தர்சி மட்டும்தான் சூப்பராக அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார். பட் தெலுங்கு டேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே அப்படி தான் வந்து எடுப்பாங்க. ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் முழு படமும் இருக்கும். அந்த ஒரு தீமை எடுத்துக்கிட்ட டேரக்டர் வந்து நிஜமாவே இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் என்ன நியாயம் செய்யணுமோ அதை வந்து செஞ்சுருக்காரு. குறிப்பாக இது வந்து பைலிங்குவலாக இருக்கப்போ சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெலுங்கு ஆட அடிக்கும், சிலதெல்லாம் ரொம்ப தமிழ் மாதிரி எடுத்துகிட்டா வந்து தெலுங்கில் ஓடவும் ஓடாது. பட் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கலாம், காட்சி அமைப்பாக இருக்கலாம், காமிக்கக்கூடிய அந்த கலர்ஸாக இருக்கலாம், செட்டு அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காரு. லொக்கேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெலுங்கு ஒரு தமிழ் படம் சேர்த்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபிக்ஸாக எடுத்திருக்காரு. ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான டைரெக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த கதையிலேருந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்காரோ அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸில் வந்து போகலாம். நடிப்பு நாயகன் சூர்யா அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இது வரைக்கும் நம்ம என்ன குறை கண்டு பிடிச்சிருக்கோம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கமர்ஷியலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயர் சூர்யாவுக்கு. கருப்பு படம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலி பிளாக் பஸ்டர், எல்லாராலையுமே வந்து ஹிட்டுன்னு ஏற்றுக்கப்பட்டது. அண்ட் சூர்யாவோட கேரியர்லேயே வந்து ரொம்ப அதிகமான வசூலுக்கு மிச்ச ஒரு படமாக மாறி அதுக்கப்புறம் இந்த படம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிஜமாவே சொல்லணும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து சூர்யா அவர்களோட ஸ்டோரி செலெக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய இடங்கள் விருப்பமாக இருந்ததில்லை. பட் கருப்பு மாதிரி ஒரு மாஸ் படம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவர் செலக்ட் பண்ண கதை அப்படிங்கிறது மற்ற யாருமே வந்து யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கதையில் போய் நம்ம நடிக்கணுமா, நம்மளோட மாஸ் லெவலில் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலுமான கமர்ஷியல் ஹீரோஸ் வந்து யோசிப்பாங்க. பட் இந்த கதையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து டேரக்டர் அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரா இல்லை ப்ராமிசிங்காக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரான்னு தெரியல. கருப்பு படத்துக்கு அப்புறம் இந்த படம் வெளிவர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபை வச்சுக்கிட்டது அப்படிங்கிறதே நிஜமாவே ஒரு டேரிங்கான ஒரு முயற்சி அப்படின்னே சொல்லலாம். இவருடைய கேரக்டர், அதாவது சஞ்சு அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து சூர்யா இல்லாமல் இந்த கேரக்டரே வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி அவரோட உடை பாவனை மட்டும் இல்லாமல்
அவர் டயலாக் டெரிவில் இருக்கட்டும், அப்புறம் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டராகவே சூர்யா வந்து வாழ்ந்துருக்காரு. முழு படத்துலையும் வந்து சூர்யா ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணாலும் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் ஹீரோ தான் படத்தை வந்து தூக்கி சுமந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை. சூர்யாவுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி மமிதா பைஜு வந்து இந்த டூட் படத்து மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம் வந்தாலும் அந்த ஒரு படத்துலேயே அவங்களோட ஆக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எமோஷனலாகவும் நினச்சிருப்பாங்க, காமெடி சீன்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அவங்களுக்கு ஒரு பெப்பி ரோல், ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு, ஜெனிலியாஷ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் அப்படியும் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டான எமோஷன்ஸ் கருத்து ரெண்டுமே பண்ணுறாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம வந்து சூர்யா வந்து ஏதோ ஒரு வயசில் இருக்கார், இவங்க என்னடானா பார்க்க ஏதோ சின்ன பொண்ணு, அவங்க தங்கச்சி மாதிரி ஜனநாயகன் படத்தில் விஜய் அண்ட் மமிதா பைஜு பார்த்த மாதிரியே இருக்கே, என்னடா பேரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்வி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விடை அளித்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பதிலும் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து உங்களுக்கே கன்வின்ஸ்டாக இருக்கும். அந்த ரோலில் மமிதா பைஜுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்கிறேன், சூர்யா அவர்களுக்கு ஈக்குவலாகவே இந்த படத்தில் வந்து அவங்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. நல்ல கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு மெயின் பில்லர் ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ராதிகா சரத்குமார். எவ்வளோ சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் எடுத்து அவங்களோட மண்டை மேலே வைக்கலாம்ப்பா, அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெட்டரன் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத வந்து மீண்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ரோல். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு கோர்வையாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு ரோலாக வந்து அவங்க ரோலாக இருந்துச்சு. அவங்க எப்போ வராங்களோ, படம் ஃபுல்லாக வராங்க அவங்க எப்போ வராங்களோ அந்த சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. நாசர் இருக்கார், அவர் வந்து சொல்லவே தேவையில்ல, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி ராஜீவ் மேனன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து ஆளவந்தானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியல. பட் இந்த படத்தில் வந்து ரவீனா டாண்டன் KGF 2ல் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து தமிழில் இந்த ரோலை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் ஹிந்தி வாடை அடிக்கி டைலாக் டெலிவரிலாம் செட் ஆகலை அப்படின்னா கூட அவங்க பண்ணது முக்கியமான ரோல் தான். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் படத்தில் வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் தேவையில்லைங்க, எங்கே சேர்த்திங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் காளி வெங்கட் கூட ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. மைம் கோபி எல்லாருக்குமே அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபிக்கல் தெலுங்கு ஆர்டிஸ்ட்டை போட்டதுனால அந்தந்த இடங்கள்லாம் கொஞ்சம் எமோஷன் சரியாக ஒட்டல அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் இருக்க ஒரே ஒரு மைனஸை தாண்டி படத்தை வந்து ஒரு சென்டிமெண்ட் படம், ஃபேமிலி படம் அப்படின்னா அந்த படத்தில் மியூசிக் வந்து நம்மளை கூடவே தாலாட்டு மாதிரி கூட்டிகிட்டு போச்சுன்னா தூங்கிடுவோம். பட் அப்பப்போ துள்ளலாக இருக்கணும்ல. எந்த படத்தில் தனக்கு கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை எலிவேட் பண்ணுற வேலையை வந்து எப்போவுமே பக்காவாக செய்கிற ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துலேயும் வந்து சூப்பராக அவருடைய கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, படம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகிறதுனால என்னதான் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அங்கே கலகலன்னு இருந்தாலும் திருப்பி வெளில போய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது இல்லையா? என்னதான் கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு போனாலும் நம்ம வீட்டுக்கு திருப்பி போகணும்னு தோன்றது இல்லையா? என்னதான் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாலும் வந்து முடிச்சுட்டு தீக்கிற வீட்டுக்கு போகணும்னு தோணலை. அதேமாதிரி இந்த படம் என்னதான் ஒரு கம்ஃபர்டிங்கான மூவியாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஓகேங்க நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் முடிச்சு விட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்த்து சில இடங்களில் வந்து தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் இனிமேல் என்னங்க காட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃபும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டச்சிங்கான ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு. சில இடங்களில் மூஞ்ச சுளிக்கிற மாதிரி வசனங்கள் இருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய சீன்ஸ்லாம் அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு ஃபீல் குடான ஃபேமிலி என்டர்டெய்னர், இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு க்ரௌடுக்கு மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நிஜமாகவே குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்து இருந்துச்சு. இந்த டியூரேஷன், சில சீன்ஸில் வந்து லேகு அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வர ஒரு டீசெண்டான படமாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய ரிவ்யூ உங்கள் கூட வந்து ஒத்து போச்சா, நான் எதாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னா, இல்லை உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு இந்த படம் வந்து கருப்புக்கு அப்புறம் இன்னொரு ஒரு டீசென்ட் ஹிட் அப்படின்னு தான் தோணுது. உங்களோட வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.